சார், இங்கே விஜய் சிஎம் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு இங்கே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு அவல நிலையில் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். அவரோட இதிலேயே வந்து இத்தனை நாளில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள், வந்த 13 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சமூக வலைதளத்தில் இவ்வளவு சம்பவங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்றீங்க புள்ளி விவரத்தோட. அது திமுகவுடைய அந்த மாதிரி ஆட்சி இது இருக்கும்னு நினச்சி பண்ணுற தவறுகள் ஓட ஓட விட்டு அடிப்போம். நீங்கள் கேட்குறீங்க இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, என்ன கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இந்த சமூகம் எப்படி மாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். அதை மறு உருவாக்கம் செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஒரு குழந்தை காணும். ஆனால் 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு துரிதமாக கண்டுபிடிச்சி பெட்ரோல்கிட்ட ஒப்படைச்ச நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துங்க. இப்போ மணலிப்புதூரில் கூட ஒரு இரட்டை படுகொலை இல்லை சார். இன்னைக்கு காலையில் நேத்தி கூட மீனாட்சி கோவில் மதுரை மீனாட்சி 17 வயசு ஒரு படுகொலை. அதான் நான் முதவே சொன்னேன், ஒரு புயல் அடிக்கிறது என்றால் அந்த புயலில் வந்து காற்று அடித்ததற்கு பிறகு மழை பெய்யும், மழை பெய்ததற்கு பிறகு தூறல்கள், அதுக்கப்புறம் தான் அந்த புயலுக்கான அறிகுறிகள் அனைத்தும் அறியும். அந்த மாதிரி தான் இது. சிறைக்கில் சில மோசமான விஷயங்கள் நடக்கும். தண்டனை பெற்றவனும் ஒன்றா தான் இருப்பான், தண்டனை பெறாதவனும் ஒன்றா தான் இருப்பான். இப்போ அங்கே என்ன நடக்கும்னா, தண்டனை பெற்றவன் தண்டனை பெறாதவனை ஊக்குவிச்சு அவனை அங்கேயே மூலச்செலவு பண்ணி அவன் எதனால் கொலை செய்தானோ அல்லது எதனால் தவறு செய்தானோ அந்த தவறை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை சிறை வளாகமே வழங்கும். ஆண்கள் சிறையில் வந்து ஹோமோசெக்ஸும், பெண்கள் சிறையில் வந்து லெஸ்பியன் செக்ஸும் பயங்கரமாக இருக்கும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் சிறைகள். அந்த குழந்தை இவ்வளோ தூரம் மோசமாக சிதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதனுடைய நீட்சி எங்கே தொடங்குன்னா, அவன் 1 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து அந்த வீடு இந்த இவங்க குடியேறியிருக்காங்க, அவன் அங்கே இருந்திருக்கான், கண்காணிச்சிருக்கான். இந்த 1 மாத கால கண்காணிப்பிற்கு பிறகு தான் அவங்க அம்மாக்கே தெரியாமல் அந்த குழந்தைய பின்வாசல் வழியாக கூட்டிகிட்டு போய் எரிக்கிறதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயம் சார்? இல்லை, இதில் இப்போ தவறு நடைபெற்று இருக்கிறதா என்பதை விசாரிப்பதற்கும் அங்கே போயிட்டுருக்கு ஒரு கோணம். அது போலீஸ்காரங்க சிரிச்சது அது ஒரு பக்கம் இருக்கணும் சார். எனவே கீர்த்தனா மேம் அந்த அமைச்சர் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து சிரிச்சதா மாதிரியும், அது அவங்க இது வந்து வேற துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் சொல்றது பார்க்கல. நீங்கள் வச்ச கேள்விகளுக்காக நான் போய் சொல்கிறேன். இப்போ இந்த குளத்தூரில் மின்சார நிறுத்தம், குளத்தூரில் வந்து தண்ணீர் விநியோகம்லாம் தடை செஞ்சது யார்? அது இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு யார் பண்ணது, என்ன செஞ்சது. உள்ளாட்சி நிர்வாகங்கள் இயங்கி கொண்டு தானே இருக்குது. நிறுத்தி கொள்ளுவது திமுகவினர் நல்லது என்றே நாங்கள் கருதுகிறோம். அப்போ இதுவும் வந்து அதோட சதி அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? அதாவது இந்த கீர்த்தனா மேம் அந்த மாதிரி சிரிக்கல, அது சிரிச்சதான் இங்க வெளியிடப்படுறதுன்னு சொல்றீங்க. கொளத்தூர்ல வந்து கரண்ட் கட்டப்பானதும் வந்து டிஎம்கேவோட செயல்ன்றீங்க. நாங்கள் அதை தான் ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா சரி, 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணது கொளத்தூர்ல எல்லாமே வந்து ஒரு சதின்னு தான். எல்லாமே சதிதான். திமுக பிஎஸ் பாபு அங்க என்ன சார் பண்றாரு? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவிக்காவோட மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். இது ஆமாம் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு உங்கள் ஆட்சி இல்லையா? என்ன இருக்கு, சிறப்பாக இருக்குல்ல? சிறப்பாக இருக்கா சார்? இங்கே விஜய் சிஎம் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு இங்கே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு அவல நிலையில் இருக்குது. ப்ளஸ் வந்து மது போதைகள் இங்கே ரொம்ப புழக்கத்தில் இருக்குது. அதனால தான் இங்கே தமிழ்நாடு சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்கிற அவரோட இதிலேயே வந்து இத்தனை நாளில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள், வந்த 13 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சமூக வலைதளத்தில் அதுதான் ஒரு முக்கிய ஒரு பிரதானமான ஒரு கேள்வியாக கேட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுதே சார். பச்சிலங்குழந்தை கையில் மாட்டிருக்கிற கருப்பு வளையல் இருக்குல்ல, அதை குளிப்பாட்டும் போது ஒவ்வொன்றா கழட்டி வீசுவோம்ல. ஆமாம், அப்படி ஒரு சூழலில் தான் அந்த ஆட்சி தொடங்கியிருக்கு. இன்னும் குழந்தை கண்முழிச்சு பெற்ற தாய் எதுன்னு அப்படி பார்த்து மார்பில் வாயை வச்சு தடுமாறி பால் குடிக்கிற குழந்தையா.
அதில் இவ்வளவு சம்பவங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்றீங்க புள்ளி விவரத்தோட. அது திமுகவுடைய நீட்சி. ஏன்னா அந்த மாதிரி ஆட்சி இது இருக்கும்னு நினச்சி பண்ணுற தவறுகள் ஓட ஓட விட்டு அடிப்போம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி நினைக்கிறேன், தர்மமுனீஸ்வரன் ஒரு அயோக்கியன் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மாணவி, தமிழ் முடிச்சுட்டு ஆங்கிலம் எழுத போகிற ஒரு சூழல், மாலை கடன் கழிப்பதற்காக போன நேரத்தில் கருவேலங்காட்டுக்களை வச்சு கற்பழித்து கொன்ற கொடூரங்கள் 65 நாளையில் இன்றைக்கி வந்து அதிரடியாக இன்றைக்கி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி. ஆமாம், இப்போ அது போயிட்டுருக்கு. இரட்டை மரண தண்டனை இது எல்லோருக்கும் பாடமாக இருக்குங்கிறது தான் இந்த ஆட்சியினுடைய தொடக்கம். எவன் இது போன்ற தவறுகளை செய்தாலும் இது போன்ற கொடுங்குற்றங்களுக்கு உள்ளாக நேரிடும் என்பதை உறுதியிட்டு சொல்லுகிற நிகழ்வு தான் அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவை அந்த சிறு குழந்தை விடயத்தில் கூட இப்போ அவனுக்கும் பாருங்கள் இரட்டை ஆயுள் தண்டனை குடிப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் போயிருக்கு. எவனாக இருந்தாலும் இந்த அரசு விடாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, என்ன கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இந்த சமூகம் எப்படி மாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது தான். அதை மறு உருவாக்கம் செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி வந்து தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஒரு குழந்தை காணும். ஆனால் 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு துரிதமாக கண்டுபிடிச்சி பெட்ரோல்கிட்ட ஒப்படைச்ச நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க உயிரோட. ஆமாம். அதே மாதிரி இப்போ கோவை அந்த குழந்தை செத்ததில் கூட அந்த குற்றவாளியையும் 7 மணி நேரத்தில் பிடிச்சிருக்கிறோம். இன்னொன்று தலைவர் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா உடனடியாக ஒரு 15 நாட்களுக்குள் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாகணும் போலீஸ் காவல்துறை. இங்கே சமரசத்துக்கே இடம் இல்லை. அவனை வந்து சும்மா விட மாட்டோம் இந்த அரசு. அவனை மட்டும் இல்லை, இது போன்ற தவறான எண்ணங்களை படைத்தவர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இரட்டை படுகொலைகள் 4 இடத்துல நடந்திருக்கு, ஒத்துக்கிறோம். இந்த இப்போ மணலிப்புதூரில் கூட ஒரு இரட்டை படுகொலை இல்லை சார். இன்னைக்கு காலையில் நேற்று கூட மீனாட்சி கோவில் மதுரை மீனாட்சி 17 வயசு ஒரு படுகொலை. அதான் நான் முதவே சொன்னேன், ஒரு புயல் அடிக்கிறது என்றால் அந்த புயலில் வந்து காற்று அடித்ததற்கு பிறகு மழை பெய்யும், மழை பெய்ததற்கு பிறகு தூறல்கள், அதுக்கப்புறம் தான் அந்த புயலுக்கான அறிகுறிகள் அனைத்தும் அறியும். அந்த மாதிரி தான் இது ஒரு அப்படியே ஒரு சுற்றி அடிக்கிற சுனாமி போல் இந்த கொலையாளிகள் இன்னும் வெளியில் தெரிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா 1472 குற்றவாளிகள் என்று கருதப்படக்கூடியவர்கள் சென்னை மாநகரத்தில் துரிதமாக கைது செய்யப்பட்டு அவங்கள தனித்தனி செல்களில் பிரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் புழல் சிறையில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த ஆய்வு மிகப்பெரிய ஆய்வு இருந்தாலும் ஒரு மாநில செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையிலும் பல ஆண்டு காலம் சிறையில் நான் இருந்தவன் என்கிற அடிப்படையிலும் எங்களுடைய அமைச்சருக்கு நான் பணிவான வேண்டுகோள் நமது வலைவழித்தளத்தினோ அதெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, சிறைக்குள்ள சில மோசமான விஷயங்கள் நடக்கும். அது என்ன, முதல்ல இந்த சிறைத்துறை காவலர்களும் வெளியில் இருக்கிற காவலர்களுக்கும் எந்த விதமான உடன்பாடு இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அங்கே தான் சலுகைகள் தொடங்குது. ஓகே. முதல்ல அங்கே இருக்கிற சிறை கைதிகளில் 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று தண்டனை சிறைவாதி, இன்னொன்று வந்து தண்டனை இல்லாமல் விசாரணை சிறைவாசி. இந்த 2 சிறைவாசிகளையும் எல்லா சிலையிலுமே அடைக்க வச்சிருப்பான். தண்டனை பெற்றவனும் ஒன்றா தான் இருப்பான், தண்டனை பெறாதவனும் ஒன்றா தான் இருப்பான். இப்போ அங்கே என்ன நடக்கும்னா, தண்டனை பெற்றவன் தண்டனை பெறாதவனை ஊக்குவிச்சு அவனை அங்கேயே மூலச்செலவு பண்ணி அவன் எதனால் கொலை செய்தானோ அல்லது எதனால் தவறு செய்தானோ அந்த தவறை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை சிறை வளாகமே வழங்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் வந்து அந்த படுகொலை நிகழ்வில் சிறையிலிருந்து தான் திட்டம் தீட்டினாங்க, வேலூர் சிறையிலேருந்து. அப்போ இது போன்ற நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிக்கணும். வெளியில் இருக்கிற காவல்துறை உள்ளே இருக்கிற காவல்துறைக்கு சலுகை காட்டப்படாது. உள்ளே இருக்கிற காவல்துறை என்ன செய்யும்னு சொன்னால் டெண்டர் எடுப்பாங்க தெரியுமா? வெள்ளை துணி டெண்டர் ஒரு போலீஸ்காரனை எடுத்துருவான் பினாமி வச்சு. அந்த பருப்பு வகையில் அரிசி வகையில் வருதில்ல, அதை ஒரு டெண்டர் எடுப்பான். அங்கே நடக்கிற தண்டனை கைதிகளுடைய வேலை திட்டங்களை உறுதி செய்வதற்காக கட்டிங் வாங்குவான். அங்கே அந்த டெண்டரும் விடுவான். தேட்டர் இருக்குது, அதுக்கு ஒரு டெண்டர் விடுவான். இது எல்லாமே யாரா எடுக்கிறதுன்னு பார்த்தா சிறைக்குள்ளே பணியாற்றக்கூடிய காவலர்களே அந்த டெண்டர் எடுக்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் அதுக்கு மூல காரணம்.
இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து சிறைக்குள்ள இன்னொன்று என்னென்னா, ஆண்கள் சிறையில் வந்து ஹோமோசெக்ஸும் பெண்கள் சிறையில் வந்து லெஸ்பியன் செக்ஸும் பயங்கரமாக இருக்கும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் சிறைக்கு. அதெல்லாம் வந்து ஒழிக்கப்படணும். முதல்ல இந்த தண்டனை குற்றவாளிகளும் விசாரணை குற்றவாளிகளும் சொல்லக்கூடிய குற்றவாளிகள் இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக அடைக்கணும். மெண்டல் பிளாக்னு ஒன்று இருக்கும் உள்ளேயே. இந்த மெண்டல் பிளாக் என்னென்னா, சத்தியமாக சொல்கிற இந்த மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த பொண்ணை பாப்பாவை அது எங்கோட்டு குழந்தை தான், நாங்கள் பெற்ற பிள்ளை தான். அந்த குழந்தை இவ்வளோ தூரம் மோசமாக சிதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதனுடைய நீட்சி எங்கே தொடங்குனா, அவன் 1 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து அந்த வீடு இந்த இவங்க குடியேறி இருக்காங்க. அவன் அங்கே இருந்திருக்கான், கண்காணிச்சிருக்கிறான். இந்த 1 மாத கால கண்காணிப்பிற்கு பிறகு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம். சார் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் ஓகே, அது நீங்கள் வந்து உங்களோட டீம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் ஃபைன் சார். இப்போ எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க அம்மாக்கே தெரியாமல் அந்த குழந்தைய பின்வாசல் வழியாக கூட்டிகிட்டு போய் எரிக்கிறதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயம் சார்? இல்லை, இதில் இப்போ தவறு நடைபெற்று இருக்கிறதா என்பதை விசாரிப்பதற்கும் அங்கே போயிட்டுருக்கு ஒரு கோணம். அவசரமாக கொண்டு வந்து எரிப்பதற்கு. ஏன்னா இந்த எரிச்ச விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தி பார்க்கும்போது வீரப்பனார் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை போல் எனக்கு நினைவு வருது. ஏன்னா அவரையும் அவசரமாக எரிப்பதற்கு தான் லாரி டயர்கள் எல்லாம் கொண்டாந்து போட்டு அவரை எரிப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தால் அவங்க விதிமுறைப்படி ஆண்டாண்டு காலமாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்ய விடணும், அதுதான் சுதந்திரம். இப்போ இங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பா தான் எல்லாம் செய்ய சொன்னாருங்கிற மாதிரி வருது. இப்போ அவங்க அப்பா அதான் இப்போ என்னென்னா, அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு செஞ்சிட்டாருங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்னென்னு விசாரிப்பாங்க கண்டிப்பாக. இப்போ அவங்க அம்மா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா விசாரிக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டாந்து எரிக்கணும் அப்படின்னு. முதல்ல இந்த இப்படிப்பட்ட விசாரணை உயிரற்ற உடல்களை வந்து புதைக்கணும் முதல்ல. ஏன்னா அடுத்த கட்ட விசாரணைக்கு அங்கே தேவைப்படுவது. சாம்பலை எடுத்து மரபணு சோதனை பண்ண முடியாது, ஜீன் மரபை எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தவறுகளெல்லாம் இந்த அரசு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதில் எங்களுக்கு கவனமாக இருக்குது. நாங்கள் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தில். இது போன்ற தவறுகள் இனிமேல் காவல்துறை செய்யக்கூடாது. இந்த காவல்துறை நீங்கள் செஞ்சால் அது எங்கள் ஆட்சி மேலே ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியாக மாறிடும். கடந்த கால ஆட்சியில் நம்ம நிறைய கொலைகள் வந்து காவல்துறையை திட்டமிட்டு மாறி. சார் காவல்துறை வந்து அவர்கிட்ட தானே சார் இருக்குது. அதான் தான் சொல்ல வரேன் நான். இப்போ என்னென்னா, இந்த காவல்துறை அதிகாரிகள் சில பேர் இன்னமும் வந்து திமுக மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தான் இருக்காங்க. இப்போ அந்த மனநிலையெல்லாம் தயவுசெய்து ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இது தாவேக்காவுடைய மனநிலைக்கு அவர்கள்லாம் வரணும். இது எங்கள் தலைவருடைய மனநிலைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தாலும் அதைவிட வருத்தத்துக்குரிய தன் தாயிடம் பெற்ற குழந்தையை பார்க்க விடாமல் வந்து எரிப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏற்புடையதல்ல. கண்டிப்பாக தப்புன்றதை விட எப்படி அது அந்த தாயினுடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிறது. சார் அவங்க ஆல்ரெடி ஒரு குழந்தைய வந்து எந்த மாதிரி இழக்கக்கூடாதோ அந்த மாதிரி இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் இன்னும் அவங்கள மனதளவில் எந்த அளவுக்கு பாதிப்பு. அதான் சொல்கிறேன், அது தாய்க்கு மட்டும்தான் அந்த பரிதவிப்பு தெரியும். அதை நம்ம உணராத அரசு இது இல்லை. இனிமேல் அந்த மாதிரி தவறு, அதாவது முதல்ல இந்த குழந்தை இது போன்ற தவறு, அதாவது குற்றங்கள் நடைபெறாத வண்ணம் பார்ப்பதற்கு இப்போ நாளைக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்படுது. எழும்பூர் ராஜரத்னம் அந்த ஸ்டேடியத்திலேருந்து துவக்கி வைக்கிறார் நம்மளுடைய முதல்வர். அதற்கு பிறகு அதிரடியான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. ஆனால் முதல்ல இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக தான் அந்த திட்டம். நடைபெற்றதற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கறது அல்ல மற்றவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறதையும் தடுக்கணுங்கிறது கண்டிப்பாக வேணும். அதை வந்து நிச்சயமாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அதற்கான துரித நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம், மாற்றுக்கிறது இல்லை. அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தையை கொண்டு போய் எரிப்பதும் அடக்கம் செய்வதும் அல்லது அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அப்பா கிட்ட சொல்லிட்டோம், தாப்பன்கிட்ட சொல்லிட்டோம், தாப்பன் சொன்னால் மனைவி கேட்டுருவாங்க, அம்மா கேட்டுருவாங்கிற ஒரு நினைப்பில் கூட இந்த செயலை செஞ்சுருக்கலாம். சார் இது நார்மலான ஒரு கேஸ் இல்லை. இது நார்மலான ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆண்டாண்டு காலமாக புறையோடி கிடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். சார் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கல சார். நீங்கள் வந்து பெண்கள் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, அதனால் பெண்களுக்கு தகவல் சொல்லக்கூடாதுன்னு. இல்லை, அது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடியன்னு சொல்கிறேன். பெண்கள் சுடுகாடு வரை செல்ல வேண்டும் என்பதுதான். ஏன் பெண்கள் வந்து பிணந்துக்கக்கூடாதாங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கக்கூடியவன் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த குழந்தையினுடைய நிலைமையை பெற்றோருக்கு தெரிவித்திருக்க வேண்டும், பெற்றவளிடம் தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் முறை.
பட் அந்த மனசு என்ன பாடுபடும், எவ்வளவு பரிதவிக்கும், கடைசியாக தன் மகளுடைய முகத்தை நம்ம பார்க்காம போயிட்டோமே. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த குழந்தையினுடைய முகத்தையே அவன் சீரழிச்சிருக்கிறான். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பெற்ற தாய் அந்த முகத்தை பார்த்தா என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ். அதெல்லாம் டிசைட் பண்ண ஃபேக்டர் நீங்கள் இல்லை நம்ம இல்லை. ஆனால் அந்த டிசைட் அத்தாரிட்டியை வந்து போலீஸ் எடுத்துருக்குன்னு சொன்னால் அது தவறானது. அது நாங்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டோம். பொதுவாக காவல்துறை அதில் இன்னும் அதில் இப்போது இந்த மாதிரியான இதே மாதிரி தான் அவர் திமுகவில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தாரு, அறிக்கை விட்டிருந்தாரு. இப்போது அவங்க வீட்டிலேருந்து பேசுகிறவங்க கூட எங்களுக்கு அவர் இது கூட கொடுக்க வேண்டாம், காம்பன்சேஷன் கூட கொடுக்க வேண்டாம், நிவாரணம் கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும், அவர் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசலையே பேசிட்டாரு. சமூக வலைதளத்தில் அது பரவினதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் போனதுக்கப்புறம் தான் அவர் ஒரு செய்தி என்னென்னா, தலைவர் பேசுவதை விளம்பரப்படுத்தி பேசணுமா என்ன, தேவையில்லை. இது ஒரு மரணம், கொடூர மரணம். அந்த கொடூர மரணத்துக்கு நான் பேச போகிறேன்னு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் தலைவரும் முதல்வரும் என்ன செஞ்சாங்கன்னா, உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த பெற்றோர்களிடம் உறவினர்களிடம் பேசிட்டாங்க. உங்களுக்கு பக்கபலமாக இந்த அரசு துணை நிற்கும் அப்படிங்கிறத நான் உறுதியளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் விரைவில் வாரேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரிலாம் எந்த முதல்வரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வர்றேன் எனக்கு இப்போ. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆட்சி அமைத்த ஒரே காலங்களில் எவ்வளவு வேலைப்பணிகள் இருக்கும், போகணும். அதனால் அப்படி இருந்துமே எங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பார்த்திபன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கேயே முகாமிட்டிருக்கிறாங்க. அங்கேயே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு நேர்மையான அரசு நிர்வாகம் நடைபெறுவதற்கு காவல்துறையும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஏதாவது நீங்கள் இந்த அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுவீர்களானால் களை எடுக்கப்படும். ஒரு அம்மா சிரிச்சதை கூட போடுறாங்க. அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வியா இருக்கு. இப்போ அது இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் எல்லாருமே அதுக்கு சிரிச்சா மாதிரியும், அது ஒரு பக்கம் ஏஐ வீடியோன்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் அது இது ஏஐ வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க. ஒரு அமைச்சர் எனக்கு அந்த துறை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாதுல்ல. அவங்க ஒரு விமனா இருக்காங்க, அதுக்காகவாவது அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும். இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், நான் மாநில செய்தி தொடர்பாளர். எனக்கு பல்வேறு கொலைகளை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். நம்ம இதுலையும் பேசியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். இப்போ இந்த கொலையை பற்றி நான் பேச முடியும், விரிவாக என்ன உள்ள நடந்திருக்குங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார். இல்லை இப்போ இந்த விடயத்தில் காவல்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருக்கக்கூடாது. அது இன்னொன்று ஏஐக்கே நாங்கள் அமைச்சர் போட்டிருக்கோம். இதுவரை இல்லாத ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறோம். நாங்கள் தொலைநோக்கு பார்வையோடு அறிவியலோடு ஓடுகிறோம். இந்த விடயத்தில் இப்போ அவங்க சிரித்தது போன்ற காட்சிகள் வெளிவருவது அதுவே இப்போ சைபர் கிரைம் கண்காணிக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி காலச்சூழலில் இப்படி ஒரு வீடியோ வெளியேறுதுன்னா உடனடியாக சைபர் கிரைம் அதை கண்காணித்து அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அது சைபர் கிரைம் செய்யும். அது போலீஸ்காரங்க சிரிச்சது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். எனவே கீர்த்தனா மேம் அந்த அமைச்சர் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவங்க சிரிச்சதா மாதிரியும், அது அவங்க இது வேற துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் சொல்றது பார்க்கல. நீங்கள் வச்ச கேள்விகளுக்காக நான் போய் சொல்கிறேன். மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மிக திறமையுடனும் இன்னும் சொல்லப்போனால் தொலைநோக்கு பார்வையோடு செயலாற்றக்கூடிய ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது போன்ற செயல்களில் நிச்சயமாக, ஏன்னா அவங்க ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள், அவங்களும் ஒரு பெண்ணு தான். அவங்க இப்படி ஒரு செயலை செய்கிறார் என்றால் அவர் மீது எதிராளிகள் ஏவப்படுகிற அம்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சோபாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் உட்கார்ந்ததுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இங்கே கிளப்பினார்கள் என்பதை நான் பார்ப்போம். அதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தார்கள். இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் தன்னிலை விளக்கம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இப்போ குளத்தூரில் அணைக்கப்பட்ட மின்சாரத்தை போலவும் குளத்தூரில் கொடுக்கப்பட இருந்த தண்ணீரை விநியோகம் செய்ய விடாமல் குழாய்களை அப்புறப்படுத்தியதுமான செயல்களைப் போலத்தான் இது தோன்றுகிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ஆட்சியின் மீது அவலங்களையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் ஏளனங்களையும் இருமாப்புகளையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது. அப்போ இது டிஎம்கே பண்ணுற ஒரு சதின்னு சொல்கிறீங்களா? நம்ம இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த குழந்தை படுகொலையில் திமுக சதின்னு சொல்ல விட, நான் முதவே சொன்னேன் அந்த ஆட்சியினுடைய நீட்சி தொடர்கிறதுன்னு சொன்னேன். இப்போ இந்த குளத்தூரில் மின்சார நிறுத்தம், குளத்தூரில் தண்ணீர் விநியோகம்லாம் தடை செஞ்சது யார்? அது இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு யார் பண்ணது, என்ன செஞ்சது. உள்ளாட்சி நிர்வாகங்கள் இயங்கி கொண்டு தானே இருக்குது. இப்போ உள்ளாட்சி நிர்வாகத்தில் அதிகமான பேர் யார் இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா தான் செயலாற்றுறாங்க.
அங்கே போய் தாவேக்கா செயலாற்றல. அப்போ இன்னமும் அதை சரி செய்யப்பட வேண்டிய இப்போ இருக்கிற கவுன்சிலர்கள் எல்லாமே திமுக கவுன்சிலர்களாக இருப்பதால் அதோ மனோபாவத்தில் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறுத்தி கொள்ளுவது திமுகவினர் நல்லது என்றே நாங்கள் கருதுகிறோம். அப்போ இதுவும் வந்து அதோட சதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதை சொல்றீங்க? அதாவது இந்த கீர்த்தனா மேம் அந்த மாதிரி சிரிக்கல, அது சிரிச்சதான் இங்க வெளியிடப்படுறதுன்னு சொல்றீங்க. கொளத்தூர்ல வந்து கரண்ட் கட்டப்பானதும் வந்து டிஎம்கேவோட செயல்ன்றீங்க. நாங்கள் அதை தான் ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா மின்சார நிறுத்தத்திற்கு என்ன காரணங்கிறத எங்களுடைய அமைச்சர் நள்ளிரவில் போய் சோதனை பண்ணி குறிப்பிட்ட அதிகாரிகளை அழைத்து பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது இது திட்டமிட்ட சதி செயலாக இருக்குன்னு சொல்லி. சரி, 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணது கொளத்தூர்ல எல்லாமே வந்து ஒரு சதின்னு தான். எல்லாமே சதி தான். திமுக விஎஸ் பாபு அங்க என்ன சார் பண்றாரு? இல்ல அவரும் போய் இன்னொரு செய்தி, அவர் எங்க ஆளையே காணோம்னு சொல்றாங்களே சார். இல்ல எங்களுக்கு நான் வந்து முன்னாளான முதலமைச்சரையே போட்டியிட்டு இங்க வின் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஆனா நீங்க எனக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 நாள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டதா சொல்லப்படுது சார். சொல்லலைங்க, அவர் திறம்பட இங்க கொளத்தூர்ல வேலை செய்யறாரு. இன்னொன்று என்னென்னா, முதல்வர் தொகுதியான பெரம்பூருக்கு சமமாக எனது தொகுதியை உருவாக்கி காட்டுவேன் சபதம் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். அது நீங்கள் அவருக்கு அமைச்சர் கூட அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் தான் மற்ற அமைச்சர்களுக்கே காரணமானவர். அப்படிப்பட்டவர் எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல, அதனால் கோச்சிட்டு போகிறேன். இதெல்லாம் வந்து உங்களால் கட்டவிழ்க்கப்படுகிற புழுகு மூட்டைகள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்கள் மூத்தவர் விஎஸ் பாபு அவர்கள் அன்றைய தினம் அந்த மின்சார நிறுத்தத்துக்கான எங்கே இது வந்து கட்டாயிருக்கு, அவர் வெளில வந்து இன்னும் பேசவே இல்லையே, அவர் ஆளையே காணுமே. உங்க பார்வைக்கு ஏங்க இப்படின்னு சொல்றவர் ஒரு பர்சன் சார். கொளத்தூர்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வேலை செய்யறவங்க விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. இல்ல சார், கொளத்தூர்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் டிஎம்கேவோட சதின்னு சொல்லிட்டாவது அவர் வந்து ஒரு பேசிருக்கலாம். இப்போ அதை கண்டுபிடிச்சாங்க. எங்க அமைச்சர் சொல்லிட்டார்ல இது திமுகவுடைய சதி செயல்னு சொல்லி எங்க அமைச்சரே சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க மூத்தவர் பாபண்ணன் தான் சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லை. அவர் அமைச்சரே அறிவிச்சிட்டார் இதுக்கு பின்னணி காரணம் யார், ஒளிந்திருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம துரிதமாக நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சோம். இப்போ விஎஸ் பாபு அப்போ அங்கே தான் இருக்காரு, தொகுதியில் தான் இருக்காரு, தொகுதியில் தாங்க இருக்கிறார். இப்போ போய் அவர் எங்கேயும் போகல. நன்றி தெரிவிச்சுட்டு திரிகிறார் எல்லா மக்களுக்கும். கூட்டமாக மக்கள் திரண்டு அந்த மகத்தான மனிதருக்கு வாழ்த்து வழங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் சொல்கிறேன். சரி, அவர் வந்து இன்னொன்று செய்தி, அவர் மூத்தவர், அரசியலில் பண்பட்டவர், யாரை எங்கே வழி நடத்தணுங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு அமைச்சர் எல்லாருமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதில் அவருடைய பங்களிப்பும் உண்டு என்பதை உங்கள்கிட்ட நான் அழுத்தம் சொல்லிக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி பணியாற்றணுங்கிறத வெளியிலேருந்து மிகச்சிறப்பாக பண்ணுறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் முதல் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை இயக்குகிற மாபெரும் தலைவர்களில் ஒருவர். அதையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. எங்கள் தலைவர் யாருக்கு எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத தெளிவாக அறிந்து அன்றாடங்காட்சி மக்களுக்கும் இங்கே அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்குற தலைவனை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். சமூக நீதி பேசினவெல்லாம் சவக்குழியில் விழுந்து கிடக்கிறான். புரியுதுங்களா? உண்மையான நேர்மையான சமூக நீதியை பெரியாரின் தொண்டர்களாக, பெரியாரின் பேரப்பிள்ளைகளாக நாங்கள் தான் இந்த மண்ணில் நிலைநிறுத்தி வச்சுருக்கணும். கூட்டணி ஆட்சி இந்த மண்ணில் உருப்படாதுன்னு சொன்ன தோற்று போன முதலமைச்சருக்கு சொல்லுவோம். இப்போ இது எப்படி சாத்தியம்னு நாங்கள் நிரூபித்து காட்டிக்கிட்டோம்.